வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் அண்டு நாளைக்கான லெவல்ஸ், அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது அப்படின்றது ஒரு பொசிஷனல் ஆப்ஷன் பையிங் அப்படின்னா என்ன, அதில் எவ்வளோ ப்ராஃபிட் வரும். ஸோ இதை தான் நம்ம வந்து வெபினாரில் சொல்ல போகிறோம். அதனுடைய முன்னோட்டமாக இந்த வீடியோவில் இருக்கும். ஒரு சின்ன அது எப்படிலாம் அதில் வந்து ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணலாம், ஸோ எப்படி அந்த மார்க்கெட் ரன் ஆகும் அப்படின்றத ஒரு பேசிக்ஸ் இதில் பார்த்துட்டு, வெபினாருக்கு வர்றவங்களுக்கு அதை டீட்டெயில்டாக எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருந்தால் அது வந்து வரும் அப்படின்றதுல. ஸோ அப்போ அதில் வந்து எவ்வளவு கணிசமாக நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்றத, ஸோ இந்த பொசிஷனல் இந்த போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் அண்டு நாளைக்கான லெவல்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ அப்போ இன்னைக்கு மார்க்கெட் அப்படின்றது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு நேத்திக்கு ஸ்ட்ராடில், அதாவது 24,400 கிட்டே தான் ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆனவுடனே நம்மளுக்கு கீழே நின்ட்டாங்க அப்படின்னா, நம்மளுடைய கீழே ரேஞ்ச் என்ன கொடுத்துருந்தோம், 24,320 அண்ட் கீழேயும் 300 அப்படின்ற ஒரு ரேஞ்சும் இருந்தாங்க. சரிங்களா? அப்போ மார்க்கெட் இன்னைக்கு முடிச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,273. அப்போ இது நம்ம நேத்திக்கு கொடுத்துருந்த லெவல் என்ன, ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம் 24,277 நியர்பை அங்கே தான் முடிச்சுக்கிறாங்க. ஆனால் மார்க்கெட் நம்மளுக்கு க்ளோசிங் டயத்தில் நம்மளுக்கு ஒரு நல்ல டவுன் கொடுத்துருந்தாங்களே, ஆனால் மார்க்கெட் முடிஞ்சது ஏன் அந்த இடத்துல முடிச்சாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி வரலாம். மார்க்கெட் வந்து நல்லா கீழே போனாங்க, 150 வரைக்கும் கீழே போனாங்க. ஆனாலும் ப்ரீமியம் இயரில் முடிச்சது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 273 முடிச்சாங்க. காரணம் இதுதான். அப்போ இந்த 24,300 புட் ஆப்ஷன் 26 ரூபா அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு கீழே மார்க்கெட் வந்து போகாது, 24,273 கீழே போகாதுன்றது தான். அப்போ இதுக்கு போன இந்த எக்ஸ்பைரி இந்த இடத்துல முடிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு நெக்ஸ்ட் வீக் ப்ரீமியம்ன்றது ஏறித்தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அப்படின்றது, இந்த க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றது கம்மியாக தான் வரும். அப்போ இந்த ஒரு அனாலிசிஸை நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்துட்டாலும் கூட க்ளோசிங் ப்ரைஸை வச்சு நம்ம காலையில் தான் டிசைட் பண்ண முடியும். ஏன்னா க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றது இன்னுமே நம்மளுக்கு வரல. சரிங்களா? ஏன் அப்படின்னா அந்த ஒரு ஸ்பைக் மொமெண்டம், எண்ட் ஆஃப் த டே நல்ல ஒரு ஸ்பைக் மொமெண்டம் கொடுத்ததுனால, கீழே டோட்டலாக கொடுத்ததுனால இன்னும் அந்த க்ளோசிங் ப்ரைஸ் ஆவரேஜ் ப்ரைஸ் நம்மளுக்கு வரல. இப்போ 24,400 புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு 390 ரூபா இருக்காங்க. அது எங்கே 24,150 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த 396 இப்போ நம்மளுக்கு 120 பாயிண்ட் ப்ளஸில் மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க, அங்கேருந்து மேலே. அப்போ இதனுடைய ப்ரீமியம்லாம் அவங்க டிகே கால்குலேட் பண்ணி அந்த செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு இப்போ எடுக்கிற ரேஞ்சும் காலையில் எடுக்கிற ரேஞ்சும் வேரி ஆகும். அதனால் வந்து காலையில் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 24,400 ஸ்ட்ராடல் தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 24,000 புட், 25,000 கால், 24,300 புட் ஆப்ஷன், 23,000 புட் ஆப்ஷன். ஸோ அப்போ இதுலேருந்து தெரிய வேண்டிய விஷயம், நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா 24,400 புட் ஐடிஎம் இருக்காங்க. சரிங்களா? அப்புறம் 24,000 புட்டும் இருக்காங்க. அதை தாண்டி 23,000மும் இருக்காங்க. அப்போ இதில் நீங்கள் வால்யூம் வைஸ், சரிங்களா, வால்யூம் வைஸ் தான் நிறைய பேர் பார்ப்பீங்க. ஆனால் நம்ம பார்க்குறதுனா வேல்யூ வைஸ் பார்க்கணும். அப்போ இந்த 25,000 கால் வந்து வேல்யூ கம்மினா அவங்கள கணக்கில் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. அப்போ யார் இங்கே வேல்யூ வைஸ் அதிகமாக இருக்காங்களோ அவங்களே நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும் பார்க்கும்போது நம்மளுக்கு 24,400 அண்ட் 24,000 ஒரு எட்ஜாக தெரியுது. ஸோ அப்போ இந்த 24,000 டு 24,400, 24,200 அப்படின்ற ஒரு விஷயம் நாளைக்கு ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான இடமா இருக்கும். ஸோ கொஞ்சம் அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் லெவலும் ஒரு கேர்ஃபுல்லான இடம் தான். ஸோ அப்போ இங்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? அடுத்ததான் நம்ம நாளைக்கு லெவல்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் நம்ம வீடியோ போடலாம். ஏன்னா அப்படின்னா இன்றைக்கி நம்மளுக்கு இந்த க்ளோசிங் ப்ரைஸ் இன்னுமே நம்மளுக்கு வரல. ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் காலையில் வீடியோ போட்டுக்கலாம். ஸோ இப்போ அடுத்ததாக நம்மளுக்கு இந்த பொசிஷனல் ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி, நிறைய பேர்த்துக்கு அதில் குழப்பம் இருக்குது. நிறைய பேர் அதில் வந்து டவுட்ஸ் கேட்டு இருந்தாங்க, அது என்ன ஏதுன்னு சொல்லி. வெபினாரில் அது என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன முன்னோட்டமாக பார்த்துடலாம். இப்போ ஃப்ரைடே நம்மளுக்கு 11th ஏப்ரல் ஃப்ரைடே வந்து நம்மளுக்கு மார்க்கெட் எங்கே 22,828 க்ளோஸ் வச்சுக்கிறாங்க. சரிங்களா? 22,828 க்ளோஸ் வச்சுருக்காங்க அன்னைக்கு ஃப்ரைடே. அப்போ அடுத்த நாள் மண்டே, டியூஸ்டே, ஓகே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. அப்போ இடையில நம்மளுக்கு ஒரு நாள் வந்து லீவ் கிடச்சிருக்கு. மண்டே வந்து லீவ் அப்படின்றனால நம்மளுக்கு அடுத்து டியூஸ்டே, அடுத்து வெனஸ்டே, தேர்ஸ்டேல க்ளோஸ் வச்சுருக்காங்க. எந்த இடத்துல
23,851 கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் மேல க்ளோஸ் வச்சிருக்காங்க. அப்ப இந்த மூவ்மெண்ட் அப்படின்றது எப்படி நடந்துச்சு? இதுல இந்த இடத்துல இருந்து ஒரு ஆப்ஷன் பையிங் அப்படின்றது எந்த மாதிரி நம்ம கொண்டு போகக்கூடும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். இதுல வெபினார்ல. அதுக்கு முன்னாடி இதுல நீங்க ஒரு ஒரு ஆவரேஜா நீங்க எவ்வளவு ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப 22,800 கிட்ட முடியும் போது, அதாவது ஃப்ரைடே 11th ஏப்ரல் ஓகேங்களா? அப்ப இந்த லாஸ்ட் மந்த் தான். அப்ப ஏப்ரல் மாசம் எடுத்துட்டீங்க அப்படின்னா 11th அந்த இடத்துக்கிட்ட நம்மளுக்கு தோராயமா ஒரு 3.4க்கு வச்சுக்குவோம். சரிங்களா? ஒரு 3.4க்கு ஒரு ரூ. 100 இருக்க பிரீமியத்தை நீங்க பை பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த சைடு 23,200 கால் ஆப்ஷன் ஒரு பை, அடுத்து 22,400 புட் ஆப்ஷன் ஒரு பைன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க ஓவரால் இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் எவ்வளோ? 15,765 ரூபா. அப்போ இதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸும் இருக்கு, டார்கெட்டும் இருக்கு. டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பைரி வரைக்கும், அண்ட் இல்லாட்டி அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, எப்பப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஃப்ரைடே இருக்கு நம்மளுக்கு. அடுத்ததான் நம்மளுக்கு என்ன ஆகும்? மண்டே லீவு. அப்போ டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே வரைக்கும். அடுத்து நம்மளுக்கு டியூஸ்டே ஈவினிங் 3.4க்கு நம்மளுக்கு 4,350 ரூபா லாஸில் இருக்கு. அடுத்ததான் நம்மளுக்கு வெனஸ்டே ஏப்ரல் ஈவினிங் வந்து நம்மளுக்கு 908 ரூபா லாஸில் இருக்கு. நீங்கள் இந்த பிஎன்எல் இந்த இடத்துல பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? பிஎன்எல் அப்படின்றது இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும். அப்போ அதுக்கு அடுத்த நாள் அப்படின்றது நம்மளுக்கு தேர்ஸ்டே எக்ஸ்பைரிக்கு நம்ம ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏப்ரல் 17 தேர்ஸ்டே எக்ஸ்பைரி அன்னைக்கு 3.4க்கு 15 நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கு? கிட்டத்தட்ட 32,000 ரூபாய். நம்ம உள்ள டெப்ளாய் பண்ண கேபிட்டல் எவ்வளோ? நியர்பை ஒரு 15,000 பக்கம். நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ராஃபிட் எவ்வளோ? நம்மளுக்கு 32,000 ரூபாய். சரிங்களா? அப்போ இதுதான் பொசிஷனல் ஆப்ஷன் பையிங் சொல்றது. ஸோ இதைத்தான் நம்ம எப்படி பண்ணுறோம், ஸோ இதுக்கு என்னென்ன டேட்டாஸ்லாம் பார்க்கணும், எந்தெந்த கண்டிஷன்ஸ்க்குலாம் மார்க்கெட் நம்ம பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்ல போகிறோம். தோராயமாக இப்போ நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு ஆப்ஷன் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட ஓவரால் உங்களுக்கு ஒன் சைடு ஜீரோவும் இன்னொரு சைடு கிட்டத்தட்ட 650 பாயிண்ட் வரைக்கும் போயிருக்காங்க. இதைத்தான் நம்ம வந்து தெளிவாக இந்த வெபினாரில் சொல்லித்தர போகிறோம். ஸோ இன்னுமே வெபினாருக்கு நிறைய பேர் என்கொயரி பண்ணிட்டீங்க. ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா சீக்கிரம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம அதை வந்து போன மாதமே நம்ம நடத்தலை. ஸோ இந்த மாதமும் நடத்தியிருக்கோம். அடுத்த மாதம் மறுபடியும் நம்ம நடத்துவோமான்னு தெரியல. அதே மாதிரி இந்த மந்த்லி கிளாஸஸ், ஜூன் மந்த்லி கிளாஸஸ்க்கும் இந்த வெபினார் மூலயமா ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுவுமே இந்த மந்த் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வெபினாருக்கான டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்ததாக நம்மளுக்கு வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு 54,365 க்ளோஸ் வச்சுருக்காங்க. அப்போ 54,500 ஸ்ட்ராடல் அப்படின்றது பார்த்தது அதே இடத்துல தான் இருக்காங்க. அடுத்து 54,000 புட் அண்டு 55,000 கால், அதற்கு உட்பட்டு தான் ரேஞ்ச் வந்து செட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இவங்களுக்குமே க்ளோசிங் ப்ரைஸ் வரலை. ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ரேஞ்சை பார்த்துக்கலாம். இவங்களுடைய ஐவி மிக மிக முக்கியமானது. இப்போ நீங்கள் இதையுமே கால்குலேட் பண்ணலாம். அப்போ ஒரு எக்ஸ்பைரி நடக்கும்போது அந்த எக்ஸ்பைரிக்கு உண்டான ஐவி எப்படி இருக்குது, அடுத்த நாள் எக்ஸ்பைரி, அடுத்த வீக் எக்ஸ்பைரி ஐவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? இதே தான் நிஃப்டிலையுமே நம்ம பார்க்கணும். ஸோ ஐவி கிட்டத்தட்ட நம்மளுக்கு கால் சைடு வந்து ஒரு 17, புட் சைடு நியர்பை 20. அந்த ஏடிஎம் கிட்ட மட்டும் வரல. ஏன் அப்படின்னா அதுக்கு இன்னும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் ஆகாதனால அதில் அப்படியே ஸ்டாண்ட் பையாக இருக்காங்க. சரிங்களா? அப்போ நிஃப்டிக்கு நான் அதான் தெளிவாக சொல்கிறது. நிஃப்டியில் வந்து இந்த வீக் இப்போ எக்ஸ்பைரி வீக்கில் எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட் எக்ஸ்பைரி டயத்தில் வந்து நம்மளுக்கு ஐவி அப்படின்றது பெருசாக இருந்திருக்காது. அதுவே நெக்ஸ்ட் வீக்குக்கு எடுத்தீங்க அப்படின்னா ஐவி ஓரளவுக்கு தெரியும். அப்போ அந்த ஐவியை வச்சு நம்ம எக்ஸ்பைரி டயத்தில் எப்படி மூவ் ஆகுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணால் தான் தெரியும் ஒரு 0 to ஹீரோ எப்படி நடைபெறுது. இதே 0 to ஹீரோ நம்ம போன வாரமும் சொல்லியிருந்தோம். சரிங்களா? போன வாரம் ஒரு ப்ரைஸ் அப்படின்றது இப்போ நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 300 தான் நம்மளுக்கு ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டமாக இருந்தாங்க. அப்போ அந்த 300 கிட்ட வரணும் அப்படின்னா காலையிலேருந்து மார்க்கெட்டு, அப்போ 350 புட் ஆப்ஷன் எவ்வளோ இருக்கணும்? 50 ரூபா இருக்கணும். சரிங்களா? 350 புட் ஆப்ஷன் 50 ரூபா இருக்கணும். 300 கிட்ட வரும்போது 300 ரீச் பண்ணல, அகைன் கொஞ்சம் லேட்டராக தான் ரீச் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் 350 புட் ஆப்ஷன் எவ்வளோ இருக்காங்க? லோ
கிட்டத்தட்ட நமக்கு ரூ. 3 இருக்காங்க. அப்போ ரூ. 3 இருக்கக்கூடியவங்க ரூ. 50 இருக்கக்கூடியவங்க ரூ. 3 இருக்காங்கன்னா, அதுவே நம்மளுக்கு கம்மி பிரைஸ் தானே! அதே மாதிரி அடுத்து 400 புட் ஆப்ஷன். 400 புட் ஆப்ஷன் ரூ. 8 லோ போட்டிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 300ல முடிக்கும்போது ரூ. 100 இருக்க வேண்டியவங்க ரூ. 8 கிடைக்கிறாங்க. இது நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு ரேஞ்ச் இருக்கு அப்டின்னா, அந்த ரேஞ்ச வந்து கட் பண்ணாம, அகைன் உள்ள ஒரு சப்போர்ட்டோ எதுவுமே எடுக்காம, அகைன் அவங்க மூவ்மெண்ட் குடுக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இங்க பாருங்க கரெக்ட்டா அந்த 300ன்ற லெவலுக்கு எப்போ வந்திருக்காங்க? ஈவினிங் தான் வந்திருக்காங்க. அதுவரைக்கும் அவங்க வரவே இல்ல. நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்ச் உடைய கீழ ஒரு வைடா எட்ஜ் எடுத்தீங்கன்னா, அதனுடைய பாட்டம் அப்படின்றது 24,300. அப்ப அத ரீச் பண்ணணும்னா, இங்க இருக்க புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்ன பிரைஸ் இருக்கணும்? அப்ப அவங்க எவ்வளோ லோ போட்டிருக்காங்க? இதெல்லாம் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னாலே 0 டூ ஹீரோவ ஓரளவுக்கு நீங்க கணிக்க முடியும். எல்லாமே அந்த டேபிளுக்குள்ள தான் இருக்கு. டேபிளுக்குள்ளேயும், இம்ப்ளைடு வாலட்டிலிட்டிக்குள்ளேயும் சுத்தி இந்த மார்க்கெட் சினாரியோக்குள்ளேயும் தான் இருக்கு. இதுக்குமே நீங்க காரணம் தெரிஞ்சுக்கணும். அப்ப 150 போன மார்க்கெட் ஏன் 273ல க்ளோஸ் வைக்கணும்? 2வது இந்த நிஃப்டி பிரைஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா 24,400 கால் அண்ட் புட். நம்ம நேத்திக்கு அந்த பேசிஸ்ல தான் நம்ம எடுத்திருந்தோம். அப்ப 24,400 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து நம்மளுக்கு 79 + 43. அப்ப அந்த 79 + 43 ரூ. 79 மேல எஸ்டர்டே ஹை கிட்ட செல் அடிச்சவங்களும் 9 மேல செல் அடிச்சவங்க, இந்த 43 மேல செல் அடிச்சவங்க இன்னைக்கு லாஸ்ல இருப்பாங்களா? நேத்திக்கு வந்து மார்க்கெட் 414ல முடிச்சாங்க. 24 414ல. ஆனா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 140 பாயிண்ட் நம்மளுக்கு மைனஸ் தான் முடிச்சிருக்காங்க. ஆனா இந்த 24 400 கால் அண்ட் புட்ட நேத்திக்கு இந்த பிரைஸுக்கு மேல செல் அடிச்சவங்க லாஸ்ல இருப்பாங்களா? ப்ராஃபிட்ல இருப்பாங்களா? ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்ல தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இங்க 80 + 43 123. அப்ப அந்த ஒன் சைடே இன்னைக்கு குளோசிங்ல அந்த பிரைஸ் தான் இருக்காங்க. அப்ப இந்த பிரைஸுக்கு மேல அதிக பிரைஸுக்கு நேத்திக்கு டைம் வேல்யூ அதிகமா இருக்கும்போது செல் அடிச்சவங்க எப்படி லாஸ் வர முடியும்? ப்ராஃபிட்ல தான் இருப்பாங்க. இந்த ஒரு கால்குலேஷன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, ஆப்ஷன்ல சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த டைம் வேல்யூ டிகே எப்படி நடக்குது? எக்ஸ்பைரி எப்படி நடக்குது? எந்த பக்கம் டைம் வேல்யூ அதிகமா இருந்தா அவங்கள கரைக்கிறதுக்கு என்ன மாதிரிலாம் மூவ்மெண்ட்ஸ் குடுக்குறாங்க? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். எல்லாமே டோட்டலா மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் எல்லாமே எப்படி பார்த்தாலும் இந்த டேபிளுக்குள்ள தான் இருக்கு. ஸோ அத கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம கவனிச்சு என்னென்ன மாறுதல்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்கள வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.